கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபீல்டில் இருக்கவங்களுக்கும் ரியல் எஸ்டேட் ஃபீல்டில் இருக்கவங்களுக்கும் வீட்டமைப்பு எப்படி இருக்கணும், எப்படி இருந்தால் அதில் வந்து நிலைத்த ஒரு சக்ஸஸை வந்து உங்களால் பெற முடியும் அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். எது போன்ற தவறுகளும் இருக்கக்கூடாதுங்கிறத ஒரு வரைபடம் வச்சு உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைனும் பண்ண போகிறேன் இந்த வீடியோவில். இந்த வீடியோவை நீங்கள் முழுசாக பார்த்து முடிக்கிறதுக்குள்ளே எப்படி இருந்தால் நீங்கள் வந்து ரியல் எஸ்டேட்டுங்கிற ஒரு செக்டாருக்குள்ளே உங்களால் கரெக்டாக சக்சீட் பண்ண முடியும் அப்படிங்கிறது வந்து ரொம்ப தெளிவாக ஒரு பிகினராக இருந்தாலும் உங்களுக்கு புரிஞ்சிடும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், வாஸ்து ரீதியாக எந்த செக்மெண்ட்டை இந்த பிஸ்னஸ்க்கு சொல்லப்படுது அப்படின்னா சவுத் ஜோன் ஆர் தெற்கு பகுதின்னு சொல்கிறாங்க. இந்த தெற்கு பகுதி எந்த ஒரு ஜெண்டரை குறிக்குது வாஸ்து ரீதியாக அப்படின்னா பெண் தன்மை உடைய ஒரு பாகமாக சொல்கின்றார்கள். அது மட்டும் அல்லாமல் அஷ்டதிக்பாலர்கள் அப்படின்னு நம்ம சொல்லும் பொழுது இந்த அஷ்டதிக்பாலர்கள்னால் என்ன அப்படின்னா வாஸ்துவில் ஒவ்வொரு ஜோனுக்கும் ஒவ்வொரு ஆர்கிடைப்ஸை வந்து கொடுத்துருக்காங்க, ஒரு ஆட்ரிபியூட்ஸை கொடுத்துருக்காங்க. அதை நமக்கு புரிஞ்சுக்கிறதுக்காக திக்பாலர்கள் இந்த மாதிரியான டேர்ம்ஸை வச்சு நமக்கு புரிய வச்சுருக்காங்க. தெற்கு பகுதியில் இருக்கக்கூடிய திக்பாலர் யார் அப்படின்னா யமன் அப்படின்னு சொல்லுவாங்க. யமன் அப்படின்னு சொன்ன உடனே டெத் அப்படின்னு போயிடாதீங்க. நீங்கள் எந்த எல்லை வரை போய் உங்களுடைய அப்ரூவல்ஸ்லாம் வாங்குறீங்க, எந்த எல்லை வரை உங்களால் போக முடியுது அப்படிங்கிறத தீர்மானிக்கிறது இந்த யமன் தான். இப்போது கன்ஸ்ட்ரக்ஷன் பிஸ்னஸில் இருக்க எல்லாருக்குமே தெரியும், இருக்கிறதுலே ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா எப்படி கவர்மெண்ட் அத்தாரிட்டிஸ்ட்டை ஈஸியாக அப்ரூவல் வாங்குறது, எப்படி நமக்கு ஏற்ற மாதிரி சைட் பிளானிங் பண்ணுறது அப்படிங்கிறது தான் உங்களோட சக்ஸஸ்ங்கிறதே இருக்குது. இந்த மாதிரியான விஷயங்களில் நீங்கள் வந்து ப்ராப்பராக பண்ணணும் அப்படின்னா அதற்கு ரொம்ப முக்கியமான ஒரு திக்பாலராக என்ன பார்க்கப்படுது அப்படின்னா இங்கே யமனை வந்து நம்ம எடுத்துக்கணும். அது மட்டும் அல்லாமல் தெற்கு பகுதியை பொதுவாக எந்த கிரகம் ஆளுமை செய்து, விச் பிளானட் இஸ் ரூலிங் த சவுத் ஜோன் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா மார்ஸ் ஆர் செவ்வாய்னு சொல்லுவாங்க. நிலத்துக்கு அதிபதி, நிலத்துக்கு காரகன் அப்படின்றத வந்து நமக்கு வாஸ்து ரீதியாக வச்சுருக்காங்க. இதெல்லாம் நம்ம ஏன் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த மாதிரியான அடிப்படை விஷயங்களை நம்ம தெரிஞ்சுக்கிட்டு தெற்கு பகுதி நம்மளுடைய வாழ்க்கையில் என்ன தரும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டாதான் அந்த பகுதி எப்படி இருக்கணும் எப்படி இருக்கக்கூடாதுங்கிற அமைப்பெல்லாம் வந்து உங்களுக்கு புரியறதுக்கான அமைப்புங்கிறது வந்து வந்துடும். ஒரு சிலர் பார்த்தீங்க அப்படின்னா தெற்கு சரியாக இருக்கும் பொழுது அவங்களால அப்ரூவல் வாங்குறதுலேருந்து ஒரு சைட் எந்த சைட் எடுத்தாலும் போய் கரெக்டாக அதை ப்ராப்பராக பிளான் அப்ரூவல் வாங்கி எல்லாமே பர்ஃபெக்டாக சேல் வரைக்கும் கொண்டு போய் கன்ஸ்ட்ரக்ஷன் இன்ஜினியர்ஸை வச்சு பில்டிங் வரைக்கும் எழுப்பி அதில் எப்பொழுதுமே சக்ஸஸ்ஃபுல்லாக தான் இருப்பாங்க. ஆனால் ஒரு சிலர் பார்த்திங்க அப்படின்னா ஒரு இது வாங்கியிருப்பாங்க, நல்லா வாங்கியிருப்பாங்க, சைட்லாம் போட்டிருப்பாங்க, ஆனால் அவங்களால விற்கிறதுங்கிறதே வந்து ஒரு பெரும் பாடாக வந்து இருக்கும். இதில் மேஜராக எந்த மாதிரி தவறுகள் உங்கள் வீட்டில் இருக்கும் அப்படிங்கிறத வந்து நான் இங்கே வந்து உங்களுக்கு காமிக்க போகிறேன். இப்போ வந்து நம்ம பிளான்குள்ளே போவோம். ஓகே, இங்கே பாருங்கள். இந்த பிளானில் எல்லாருமே பொதுவாக என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா தெற்கு பகுதியில் மையத்தில் டாய்லெட் வரலாம், சென்டர் ஆஃப் சவுத் ஜோனில் டாய்லெட்டை நீங்கள் பிளான் பண்ணலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் உண்மையிலே இது ரைட்டா அப்படின்னு கேட்டிங்கன்னா இருக்கிறதுலே ரொம்ப தவறான அமைப்பு வந்து எது அப்படின்னா அதுதான். ஏன்னா பொதுவாக இப்போ சவுத்து சென்டர்லேயும் சரி சவுத் ஈஸ்ட் கார்னர்லேயுமே செகண்ட் ஃப்ளோரில் டாய்லெட்ஸை வந்து கொடுத்துட்றாங்க. கேட்டால் வந்து இன்ஜினியர்ஸ் வந்து வாஸ்து அப்ரூவ்ட் பிளானாக தான் இதை சொல்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி தான் நிறைய கரெக்ஷன்ஸே வந்து நம்ம ஆன்லைனில் பண்ணும்பொழுது வருது. இது முற்றிலும் தவறான அமைப்பு. அந்த மாதிரி ஒரு பிளானை தான் இப்போ நான் உங்களுக்கு டிஸ்கஸ் பண்ண போகிறேன். ஸோ இங்கே பாருங்கள், இந்த பிளானில் எல்லாமே வந்து இந்த பிளான்குள்ளே ரொம்ப டீட்டெயிலாக போக வேணாம். இந்த பிளானில் முக்கியமான தவிர நமக்கு என்ன தெரியுது அப்படின்னா சவுத்தில் பிளான் பண்ணப்பட்ட அந்த டாய்லெட் தான். புரியுதுங்களா? இது வந்து ஒரு மாடலுக்காக தான் நான் இந்த பிளானை வந்து இங்கே இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். இப்படி இருந்த ஒரு வீட்டினுடைய அமைப்பை வந்து உங்களுக்கு சொல்லி நாங்கள் என்ன நடந்தது அப்படிங்கிறத வந்து இப்போ நான் உங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன். அவர் வந்து ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் இன்ஜினியர். எங்கெல்லாம் வந்து இது இருக்கோ ஃபுல்லாக அவர் அதாவது பில்டர்ஸ், ஹி வில் பில்ட் பில்டிங்ஸ் ஃபார் அதர் பீப்புள். இதான் வந்து அவர் பண்ணிகிட்ருக்காரு. பட் ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே அவருக்கு நிறைய அதில் வந்து பணம் வராத ஒரு நிலைமை, அந்த பிஸ்னஸே வந்து நான் பண்ணணுமா பண்ணக்கூடாதாங்கிற அளவுக்கு அவர் போய் வேறு ஒரு ஃபீல்டுக்கே போகலாமா அப்படின்ற அளவுக்கு அவர் போயிட்டாராங்க. என்ன நடந்திருந்தது அப்படின்னா இந்த சவுத் சென்டரில் இருந்த இந்த டாய்லெட் தான். அதுக்காக தான் முக்கியமாக அந்த பிளானே வந்து நான் உங்களுக்கு கொடுத்து வந்து நான் போடுறேன். இல்லை சார், இப்போ என் வீட்டில் சவுத்தில் எனக்கு சென்டரில் டாய்லெட் இருக்குது, ஆனாலும் நான் நல்லா தானே இருக்கேன்னு ஒரு சிலர் கேட்கலாம். இதில் என்ன ஒரு விஷயத்தை நீங்கள் புரிஞ்சுக்கணும் அப்படின்னா வாஸ்துங்கிறது ஒரு பேலன்ஸ் தியரி மாதிரி தான். இல்லை வாஸ்துன்னு இல்லை, லைஃப்பில் எல்லாமே ஒரு பேலன்ஸ், ஒரு ஹார்மனி அப்படிங்கிற ஒரு இதில் தான் வந்து போயிட்டுருக்கு. புரியுதுங்களா? இப்போது தெற்கில் ஏற்படக்கூடிய தவறுகள் உங்களை நீங்கள் பாதிக்கலை, நான் தொழிலில் சிறந்து தான் இருக்கேன் நீங்கள் நினச்சிங்கன்னா உங்கள் வீட்டில்
பெண் குழந்தைகள் அதிகமாக இருப்பாங்க. நீங்கள் வந்து இதை நல்ல போய் எத்தனை வீட்டில் வேணால் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. யாருக்கெல்லாம் பெண்கள் குழந்தையாக இருக்கின்றார்களோ பொதுவாக அவர்கள் தான் மண் சார்ந்த தொழில். பெண்ணை வந்து மண்ணுக்கு இணையாக வந்து நம்ம எடுத்துக்கிறோம். மண் சார்ந்த தொழிலில் நீங்கள் ரொம்ப சிறப்பாக வந்துட்டுருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு பெண் குழந்தைகள் அதிகம் உள்ளார்கள் என்பதில் எந்த விதமான ஐயமும் இல்லை. ஸோ உங்களோட வீடு எப்படி இருக்குது, அவங்க எந்த மாதிரி குழந்தைகள் இருக்காங்க இப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் எடுத்துகிட்டு தான் நம்ம வாஸ்துங்கிற ஒரு சப்ஜெக்டை வந்து புரிஞ்சுக்கணுமே தவிர, நான் வந்து லேஅவுட் எல்லாம் வாங்கிட்டேன், எல்லாமே வாஸ்துப்படி தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பொத்தம் பொதுவான ஒரு அப்ரோச்சை நம்ம எடுத்துகிட்டு போகும்பொழுது இந்த ஃபார்முலாங்கிறது கம்ப்ளீட்டாக தப்பாக தான் இருக்கும். இதே நீங்கள் வந்து சார் எனக்கு வந்து ஆண் குழந்தை இருக்காங்க, நான் ஆண் குழந்தை இருந்து நான் அந்த பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னாலும் சரி, அதற்கு எப்படி அமைப்புகள் அமைச்சா நீங்கள் அந்த ஃபீல்டில் வந்து இருப்பீங்க, அங்கே எந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்கணுங்கிறதுல ஒரு கணக்கு இருக்குது. சரி, பொதுவாக தெற்கில் வந்து ஏற்படக்கூடிய தவறுகள் என்ன அப்படின்னா, தெற்கு பார்த்த மனையில் தான் இந்த மாதிரி கன்ஸ்ட்ரக்ஷனில் நிறைய சாதிக்கக்கூடியவங்க வந்து இருப்பீங்க. அப்படி இருக்கும் பட்சத்தில் நிறைய பேர் என்ன பண்ணிடுறீங்க அப்படின்னா, இந்த ஃபீல்டை விட்டு என்ன மூவ் அவுட் ஆகக்கூடிய சுச்சுவேஷன் உங்களுக்கு வருதுனாலே அங்கே நார்த்தை காமிச்சிலும், அதாவது வென் கம்பேர்ட் டு நார்த், சவுத்தில் செட்பேக்கை வந்து அதிகம் கொடுத்துருப்பீங்க, செட்பேக் ஸ்பேஸ். புரியுதுங்களா? அப்படி கொடுக்கும் பொழுது வீடே வந்து வடக்கு சார்ந்த மனை, தெற்கு பார்த்த மனையாக இருந்தாலும் வடக்கு சார்ந்த மனையாக மாறிடும். புரியுதுங்களா? இந்த மாதிரி இருக்கும் பொழுது உங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸுங்கிறது கம்ப்ளீட்டாக ஸ்டாப் ஆகிடும். நீங்கள் என்ன தான் இந்த ஃபீல்டில் வந்து எல்லாம் பண்ணி கரெக்டாக சம்பாரித்து கரெக்டாக நீங்கள் ஒரு வீடு உங்களுக்குன்னு கட்டியிருப்பீங்க, அந்த டைமில் தான் உங்களுக்கு பிளாக்கேஜுங்கிறதே வந்து இருக்கும். உங்களுக்கு கிளையண்ட்ஸுங்கிறதே அமைய மாட்டாங்க. அப்படியே அமைஞ்சாலும் கூட அவங்களோட நீங்கள் ட்ராவல் பண்ணி ஃபைனலாக பில்டிங் நீங்கள் கட்டி முடிக்கிறதுக்குள்ளே பெரும்பாடுங்கிறது வந்து ஏற்பட்டுரும். அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி தெற்கு பார்த்த மனைகளில் இருக்கும் பொழுது முன்னாடி ஒரு சம்போ இல்லை ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங்க்கு நீங்கள் ஒரு பள்ளத்தை எடுக்கிறீங்க, நீர் போன்ற அமைப்புகளை தெற்கு பகுதிகளில் நீங்கள் எடுத்துகிட்டு வரீங்க. இந்த டாய்லெட்டும் இதில் வந்து கம்பல்சரி அடங்கும். சவுத் ஈஸ்ட்டில் டாய்லெட்டு கட்டுறது, இல்லை சவுத் ஈஸ்ட் எல்லை வரை வீடை கட்டுவது, இந்த மாதிரி நிறைய தவறுகள் சொல்லலாம். ஆனால் பேசிக்காக நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா, இந்த மாதிரி நீங்கள் வந்து தெற்கில் ஏற்படக்கூடிய பள்ளங்கள், தெற்கில் ஏற்படக்கூடிய நீர் போன்ற அமைப்புகள், தெற்கு வந்து வடக்கை காட்டிலும் தாழ்வாக இருப்பது, தெற்கு வந்து வடக்கை காட்டிலும் அதிக செட்பேக் ஸ்பேஸ் விட்டு நீங்கள் கட்டியிருந்தீங்க அப்படின்னா இதெல்லாம் தவறான அமைப்புகளாக இருந்து தெற்கு பகுதி பாதித்த அந்த ஒரு காரணத்தினால் இந்த தொழிலை வந்து உங்களால் சிறப்பாக செய்ய முடியாத ஒரு அமைப்பில் வந்து இது கொண்டு போய் விட்டுரும். இதுதான் முக்கியமாக இந்த வீடியோவில் நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம். ஸோ எப்பொழுதுமே ஒரு பிளான் நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு நீங்கள் எந்த தொழிலில் இருக்கீங்க, உங்களுக்கு என்ன குழந்தை இருக்காங்க, உங்களோட உறவு முறைகள் எப்படி இருக்காங்க, உங்களுடைய உடன் பிறந்த சகோதரர்களையும் நம்ம இதில் எடுத்துக்கணும். அதெல்லாம் நம்ம இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ணால் ரொம்ப லெங்க்தியாக போயிடுங்கிறதுனால நான் அதை சொல்லலை. உடன் பிறந்த சகோதரர்களினுடன் உங்களுக்கு உறவு நிலை எப்படி இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பார்த்துட்டு தான் பிளானுங்கிறதே வந்து நம்ம எடுத்து கொடுக்கணும். ஸோ உங்களுக்கு நீங்கள் ரியல் எஸ்டேட் அண்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபீல்டில் இருக்கீங்க அப்படின்னா உங்களுடைய சவுத் ஜோன் எப்படி வாஸ்துப்படி பிளான் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறத கரெக்டாக பார்த்துட்டு அந்த பிஸ்னஸை நீங்கள் கண்டினியூ பண்ணும்பொழுது அந்த பிஸ்னஸில் நீங்கள் சக்சீட் ஆகிற அளவுக்கு யாராலையும் சக்சீட் ஆக முடியாது. இது என்னுடைய உறுதி, இது வாக்குறுதி. புரியுதுங்களா? எனிவேஸ் நிறைய வீடியோஸ் வந்து இந்த மாதிரி வர்றதுக்கு இருக்குது. அன்டில் தென் ஸ்டே டியூன், டேக் கேர். சைனிங் ஆஃப் உங்கள் பாலன்.